பக்கத்தில் துணி கிணி கல்லு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சிருந்த சவுல் இப்போ என்ன பண்ணுறாரு, நீர் யார் ஆண்டவரேன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே சவுலை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருப்பான். இன்னும் யாருன்னு நான் தான் இயேசுன்னு மட்டும்தான் சொன்னார். சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அடுத்த கட்டமாக, ஓ இவர் இயேசுன்னு சொன்னால் அப்போ நான் என்ன பண்ணணும், ஏறி போகிற அனுபவத்துக்கு ஜெபத்துக்கு போயிடணும். இயேசு யாருன்னு நமக்கு தெரியும். இரவும் பகலும் ஜெபிச்சிக்கினே இருந்தாருங்க. அவருக்கு ஜெபமே தேவையில்லை. நான் அடிக்கடிக்கு யோசிப்பேன், இந்த உலகத்தில் ஜெபம் வேளான்னு சொன்னால் அது இயேசு மட்டும்தான். அவரே போய் ஜெபிச்சுன்னுக்கிறார். அவர் எதுக்கு ஜெபம்? அவர் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணுமா? அவருடைய கண்களில் ஏதாவது இச்சை இருந்ததா? நான் வேணா ஜெபிக்கலாம் ஆண்டவரே, என் கண்ணை காப்பாற்றிக்க ஆண்டவரே. நான் வேணா ஜெபிக்கலாம் என் வாயை காப்பாற்றிக்க ஆண்டவரே. நான் வேணா ஜெபிக்கலாம் ஆண்டவர், என் பொண்டாட்டிக்கு இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் 200 எடுத்துன்னு போய் கொடுக்கணும், குடும்பம் நடத்துறதுக்கு, சமையலுக்கு ஏதாவது வேணும் ஜெபிக்கலாம். நான் வேணா என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே, ஏதாவது பண்ணுங்கன்னு ஜெபிக்கிறேன். அவருக்கு ஃபீஸ் இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, அவரு போய் ஜெபிச்சுன்னுக்கிறார். எதுக்குன்னு சொன்னால், நீங்களும் நானும் நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. ஜபமே தேவையில்லாத இயேசு கிறிஸ்து ஜெபிச்சுன்னுக்கிறாரு. ஜபமே தேவையான நம்ம ஊருக்கு அதை பேசின்னு வரும். ஏதோ பேசின்னு யாரையோ பேசின்னு அவர் இதை பண்ணார். நான் என்ன பண்ண